வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதுலாம் சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க. இது தயிர் சாதம் சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அடுப்பில் கடாயை எடுத்து வச்சு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா காயட்டும். இப்போ வறுவலுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கடுகும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 1 அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, லைட்டாக வதங்கினா போதும். அதாவது கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீடியம் சைஸ் தக்காளி 2 அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதுவும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வேக வச்சு கட் பண்ண 2 உருளைக்கிழங்க இது கூட சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வதக்கிக்கலாம். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். கால் ஸ்பூன் சோம்பு, தோல் உரிக்காத 4 பூண்டு பல் சேர்த்து இப்படி இடிச்சுக்கலாம். இது நல்லா இடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, இந்த மாதிரி 1-2 இருந்தால் போதும். இது அது கூட ஃபைனலாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா லைட்டாக வதக்குனா போதும். இந்த பூண்டும் சோம்பும் இருக்கும்போது நல்ல ஒரு மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.